ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கவின்ஸ் கார்னரில் கொய்யா டீ எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த கொய்யா இலைகளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யா இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் பி, விட்டமின் சி, பொட்டாசியம், துத்தநாகம், மேக்னீசியம், நிறைய தாது சத்துக்கள் இந்த கொய்யா இலையில் இருக்குது. இந்த கொய்யா இலைகளோட மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த கொய்யா இலைகள் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொய்யா இலைகளை பயன்படுத்தி டீ ப்ரிப்பேர் பண்ணி சுகர் பேஷண்ட் டெய்லியுமே ட்ரிங்க் பண்ணாங்கன்னா அவங்களோட சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களோட இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் 2 நேரம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கொய்யா சாறை வந்து நீங்கள் ஒரு நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்பை கரைச்சிரும். வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்களுக்கு இந்த கொய்யா இலையை வந்து நீங்கள் மென்று சாப்பிடும்போது கொய்யா இலையில் இருக்கக்கூடிய தாதுக்கள் வந்து துர்நாற்றத்திலேருந்து இது போக்கிடும். நான் 10-15 இலையில நான் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். வாங்க கொய்யா டீ எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொய்யா டீ போடுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 300 ml தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொய்யா இலைகள் கழுவி வச்சுருக்கிற கொய்யா இலைகளை 10 இலைகளை சேர்த்துக்கோங்க. இந்த கொய்யா இலைகளை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொய்யா இலைகள் வந்து நல்லா வெந்து அதோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யா இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குது. ரெகுலருமே வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ட்ரிங்கை எடுத்து பாருங்கள். வித்தின் 1 மந்த்லேயே உங்களோட சுகர் லெவல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கண்ட்ரோலில் இருக்கும். அதேமாதிரி வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்களும் இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். இதோட நீங்கள் தேன் கலந்து கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா இலை நல்லா வெந்து நல்லா கலர் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. தேன்லேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கொய்யா டீயோட நம்ம தேன் கலந்து சாப்பிடும் போதும் நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை வந்து அது கரைச்சிரும். நம்ம இந்த இலைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டீயை மட்டும் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யா டீயை வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ணாடி டம்ளருக்கு மாற்றிக்கிறேன். இந்த கண்ணாடி டம்ளரில் மாற்றிட்டு நான் 1 ஸ்பூன் தேன் சேர்த்து இதை ட்ரிங்க் பண்ண போகிறோம். டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொய்யா டீ கூட நீங்கள் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நேரம் நீங்கள் கொய்யா டீ எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் வந்து இது கரைச்சிரும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கொய்யா டீ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டீயை விட ரொம்ப மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.